நடைபெற இருக்கின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சகோதரி மருத்துவர் அபிநயா பொன்னிவளன் அவர்களை அண்ணன் இந்த களத்தில் நிறுத்தி இருக்கிறார். எனக்கு முன்பாக பேசியவர்கள் 2-3 பேர் குறிப்பிட்டு பேசினாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே சண்டை நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு காமெடி நடந்துச்சு, அதை எல்லாரும் மறந்துட்டாங்க. ஒரு அமைச்சர் ஒருத்தர் வந்தார் அங்கிருந்து, எங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து இந்த திருவாமாத்தூர் பகுதியில் பேசணுங்கிறதுக்காகவே அங்கிருந்து கிளம்பி வந்திருந்தார். நம்ம ஐயா தான் ஒருத்தர் வந்து நின்று பேசினாரு. என்னதான் பேசுவாங்க, நாங்களும் பார்த்தோம். திமுகங்கிறது பேசி பேசி வளர்ந்த கழகம். திமுகங்கிறது சாதாரண கட்சி கிடையாது. அண்ணாதுரை பேசி வளர்த்து, கருணாநிதி பேசி வளர்த்து, ஸ்டாலின் ஆக தொகையில சீடி சக்கர சுத்தப்பா ஏற்றல் டக்கப்பா என்பதை போல அன்பு அபுதே அன்பு இன்பவே இடிய சென்றலே மடகத்துக்கு கடியே மாடிக்க சுடரே அப்படின்னு இப்படி பேசி பேசி வளர்ந்த கழகம். ஏதாவது ஐயா பெரியசாமி பேசுவாருன்னு பார்த்தா என்ன தெரியுமா பேசுறாரு? அப்படியே ஐயா ஸ்டாலின் மாதிரியே. ஆக அந்த வகையில இந்த தொகுதியில சிவா அவர்களை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம். அவருக்கு உதயசூரியன் 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 அந்த சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. அவர் நல்லா செய்வாருங்க. என்ன செஞ்சிருக்காரு இது வரைக்கும் அது தெரியாது, செய்வாருங்க. உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. என்னுடைய உள்துறை அமைச்சகம் சார்ந்து என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறேன். சரி, அந்த கோரிக்கையாவது என்னன்னு சொல்லுங்க. ஐயா பெரியசாமி சொல்லுவாருன்னு பார்த்தா அதுவும் சொல்லல. ஏன்னா அவருக்கும் தெரியாது, எழுதி கொடுக்கல. ஐயா ஸ்டாலினுக்கு துண்டு சீட்டு எழுதி கொடுத்தாதான் அவர் படிப்பாரு. அது போலதான் ஐயா பெரியசாமியும் துண்டு சீட்டு இல்ல, அவரால் பேச முடியல. ஒண்ணும் இல்லங்க, அண்ணன் சிவா இருக்கார்ல இந்த களத்துல வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறீங்கல்ல, அவர் சொல்றாரு இந்த ஊராட்சி மன்ற தலைவர் எனக்கு ஒரு 10 கோரிக்கைகள் வச்சிருக்காரு. குறைந்தபட்சம் அந்த 10 கோரிக்கைகளை அண்ணன் சிவா அவர்கள் இங்க பேசியிருந்தா நான் இந்த இடத்துல பேசியிருக்கவே மாட்டேன், பேசாம வீட்டுக்கு போயிருந்திருப்பேன். அந்த 10 கோரிக்கையில ஒரே ஒரு கோரிக்கை சொல்றாரு. என்னது? ஆரம்ப சுகாதார நிலையத்தை கட்டி தருவதற்காக திருவாமாத்தூர் பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப நாள் கோரிக்கையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஆட்சிக்கு வந்தோன்னு செஞ்சிருவேன். அப்ப புகழேந்தி 3 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? புல் புடுங்கிட்டு இருந்தாரா? ஏன் உங்க ஆட்சி தானங்க ஐயா. இன்னைக்கு அமைச்சர்கள் படையெடுத்து வர்றீங்க. ஐயா பொன்முடி வாராரு, ஐயா பெரியசாமி வாராரு, அன்பில் மகேஷ் வாராரு. இத்தனை நாள் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்க மக்களை பத்தி ஏன் நீங்க சிந்திக்கல? இந்த திருவாமாத்தூர் பகுதியை, அதாவது அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி. ஐயா ஸ்டாலின் எப்படி ஆக அந்த வகையில விக்கிரவாண்டியா அது விக்கிரவாண்டியா வாக்குற வண்டியான்னு படிப்பாரு. விக்கிரவாண்டி எழுதி கொடுத்தா வாக்குற வண்டின்னு படிக்கிறாரு. அப்படி இந்த திருவாமாத்தூரை திருமாத்தூர் அப்படின்னு யாரு திருவாத்தூர்னு படிக்க சொல்றாரு ஐயா பெரியசாமி. சொல்லிட்டு அதுக்கு அப்படியே முட்டு கொடுக்கிறாராம். அது அதான் புஷ்பத்தை புஷ்பம்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். அந்த போல திருவாமாத்தூரை எப்படி வேணாலும் சொல்லலாம். அதை நீங்க அப்படி எடுத்துக்கங்க. இவங்க சொல்லுவாங்க, நம்ம எடுத்துக்கலாமா? இதுக்கு நடுவுல ஒரு காமெடி பீஸ் ஒன்று பேச்சு. மாவட்ட பொறுப்பேற்றிருக்கிற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா பொன்முடியுடைய அற்பெரும் புதல்வர் ஐயா கௌதம் சிகாமணி அவர் பேசும்போது சொல்றாரு, இலவச பேருந்து பெண்களுக்கு விட்டுருக்கிறோம், பெண்களுக்கு 1000 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு கொடுத்திருக்கிறோம், மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம், அடுத்து மாணவர்களுக்கும் கொடுக்க போறோம். அதெல்லாம் சரிங்க ஐயா, நீங்க இதெல்லாம் சாதனைன்னு சொல்றீங்க. உங்க அப்பா இருக்காருல்ல பொன்முடி, அந்த கோல்டன் ஹேர், அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இங்க இருந்து திருவாமாத்தூர்ல இருந்து நீங்க விழுப்புரத்துக்கு போறதுனால ஓசி, அங்க விழுப்புரத்துல இருந்து திருவாமாத்தூருக்கு வர்றதுனாலும் ஓசி. உங்க அப்பா ஓசிங்கிறாரு, நீ அதை சாதனைன்னு பேசுற. உங்க கட்சியில இருக்கக்கூடிய உங்களுடைய கதிரானந்த் அவர் பேசுறாரு 1000 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு கொடுத்ததே நாங்க நல்ல பலன்னு வந்திருக்கீங்களே, காசு கொடுத்துச்சா? காசு வந்துருச்சா? கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் கலைஞர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை கொடுத்த காசு வந்துருச்சா? மேக்கப் போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு உங்க கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் பேசுறாரு. முதல்ல உங்களுக்குள்ள கூடி பேசிட்டு வா, எது உண்மை எது பொய்ன்னு பேசிட்டு வா, அதுக்கப்புறம் பேசுவோம். நாங்கள் கேட்படுற கேள்வி ஒண்ணுதான். இந்த ஊர்ல மண்டபம் இல்ல, இந்த ஊர்ல திருமண மண்டபம் கட்டி கொடுக்க முடியல, இந்த ஊர்ல ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டல, இந்த ஊர்ல பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்ல, இந்த ஊர்ல சாலை போட காசு இல்ல, இந்த மக்களுக்கு கல்வி கொடுக்க காசு இல்ல. இன்னைக்கு எப்படி உங்களுக்கு நீங்க ஓட்டுக்கு 500 ரூபாயும், அது எது வந்து நிக்கிறவங்களுக்கு 500 ரூபாய், ஓட்டுக்கு 5000 10,000 பேரம் மேல ஏறிட்டே இருக்கு. முதல்ல எப்படி தெரியுமா ஆரம்பிச்சாங்க? முதல்ல 5000 எது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்க போறோம், 5 5 5 5. அடுத்து ஒரு படி மேல அண்ணன் சீமான் அவர்கள் களத்துல வேட்பாளர் நிறுத்தப்படுறாரு. 10 10 10 10 களத்துல வேட்பாளர் நிறுத்தியாச்சு. அதுவும் மருத்துவர் அபிநயா அவர்களை நிறுத்தி இருக்கிறாங்க. அந்த அபிநயா அவருடைய தாத்தா வந்து பட்டாளத்துல ராணுவத்துல வேலை செஞ்சவரு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆளு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்து 15 15 18 நாள் அண்ணன் சீமான் இங்க பரப்புரை செய்ய போறாரு. இப்ப 20 20 20 அப்படின்னு இருக்கான். கடைசியில பிம்பிளிக்கு பிளாப்பி ஓட்டு போட்ட உங்களுக்கு கடைசியில நாமத்தை போட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான். இவர்களை நம்பி நீங்கள் வாக்களித்து என்னத்தை சாதிக்க போறீங்க? ஏற்கனவே 3 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த ஒரு சாதனை. தம்பி சல்மான் வந்துகிட்டு இருக்கான். நான் ஒரே ஒரு சொன்னேன், நேத்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒண்ணு பண்ணோம்.
இந்த சாராயம் கள்ளச்சாராயம் விற்கிறாங்கல்ல, அது ஒரு சாத்துக்குடி ஜூஸ் எடுத்து காமிச்சோம். இன்னைக்கு உண்மையிலுமே அவங்க விற்கிற சாராயத்தை வாங்கிட்டு வந்துருவோம் வீரன் வாங்கிட்டு வர சொன்னேன். அங்க போனாதான் தெரியுது வீரன் சரக்கு வந்து 2 மாசம் ஆகுதான். குடிகாரங்க எல்லாம் கோவத்துல இருக்கிறாங்களாம். சரக்கு அவன் குடிக்கிறான்னு தெரியும். அவன் குடிக்கிறதை ஆதரிக்கின்ற இந்த திமுக பெருமக்கள் அந்த சரக்கை கூட இவங்க ஒழுங்கா கொடுக்க முடியல. இவங்க நல்லாட்சி கொடுத்து உங்களை வாழ வச்சிருவாங்க, இவங்க உங்களை வெல்ல வச்சிருவாங்க நினைக்கிறீங்களா? ஒண்ணும் கிடையாது, ஒரு பொழுதும் செய்ய மாட்டாங்க. நேற்று சட்டமன்றத்தில் அமைச்சர் துரைமுருகன் பேசுறாரு, உழைக்கிற மக்கள், கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குங்க, அவங்களுக்கு ஒரு களைப்பை போக்கக்கூடிய ஒரு மருந்தாகத்தான் சாராயம் இருக்கு. எது? டாஸ்மார்க்ல விக்கிறது. அதுவும் கிக் இல்லையா? ஏன்னா அவர் டெய்லியும் ஒரு பெக்கு போட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்காப்ல துரைமுருகனே, அவருடைய வீட்டில் இருக்கிற எல்லாருமே. அதே போல ஐயா பொன்முடி, அண்ணன் கௌதம் சிகாமணி, ஐயா பெரியசாமி, இதுக்கெல்லாம் மேல அயராது இந்த மக்களுக்காக காலையிலிருந்து மாலை வரை உழைக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் டெய்லி நைட் ஒரு பெக்கு போடுவார் போல இருக்கு. அதனாலதான் அதுல கரெக்டா கிக் இல்லைன்னு ஐயா பொன்முடி துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு. நீங்க சாராயத்துல கிக் இல்லைன்னு பேசுறீங்க, அந்த சாராயத்தை குடிக்கிறது சரின்னு பேசுறீங்க. தெருவுக்கு தெரு நாங்கள் என்ன காவல் நிலையம் திறந்து வைக்க முடியுமான்னு கேக்குறீங்க. இவ்வளவு கேள்வி எதுக்குங்க? பொட்டியை சாத்திட்டு வீட்டுல போய் படு, நாங்க பாத்துட்டு போறோம். உனக்கு ஏன் அவ்வளவு வலிக்குது? சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாத இந்த அரசாங்கத்தை நம்பி வாக்களித்து உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. ஒரு பாட்டு ஒண்ணு போட்டிருந்தாங்க இங்க பின்னாடி நின்னுகிட்டு, வாக்களிங்க உதயசூரியனுக்கு வாக்களிங்க. அது உதயசூரியன் இல்ல, வச்சிருந்த பதாகையில பார்த்தபோது தெரியுது அது உதயசூரியன் இல்ல, உதய் படம் போட்ட சூரியனாக அது மாறிடுச்சு. நீ கடைசி வரைக்கும் கட்டருமாக இங்க உழைச்சுக்கிட்டு இருந்தாலும் உன்னை ஒருபடி உயர்த்த மாட்டான். இங்க இருக்கிற திமுகவினருக்கு ஒன்னே ஒன்னு சொல்றோம், உங்களுக்கு அவ்வளவு கோபம், அவ்வளவு ரோசம், அவ்வளவு மானம், வெக்கம் இருந்தா திமுகங்கிற கட்சியை முதல்ல கலைச்சிட்டு ஓட சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இதுவரை இந்த மண்ணுக்கு செய்யாத அடுத்த இந்த 2 ஆண்டு காலத்துல இடைத்தேர்தலை ஜெயிச்சு எப்படி நீங்கள் சாத்தியப்படுத்துவீங்க? இவர்கள் சாத்தியப்படுத்த மாட்டாங்க. சட்டமன்றத்துக்குள்ள அண்ணாதுரை பேசி பார்த்திருப்பீங்க, கலைஞர் பேசி பார்த்திருப்பீங்க, ஐயா ஸ்டாலினுடைய வளர்ப்புகள் ஸ்டாலின் பேசி பார்த்திருப்பீங்க, உதயநிதி ஸ்டாலின் பேசி பார்த்திருக்கீங்க. அண்ணன் சீமானோட வளர்ப்பு உள்ள சட்டமன்றத்துக்குள்ள பேசுறத பார்க்கணும்னா சகோதரி அபிநயா பொன்னிவளவன் அவர்களை சட்டமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க. நீங்க எழுதி வச்சுக்கங்க. உள்ள போன 2வது நாள் விக்கு தெரிக்க வேட்டி தெரிக்க ஓடுறாங்களா மட்டும் பாருங்க. அதை சாத்தியப்படுத்துவது உங்கள் கையில இருக்கு. அதிகாரம் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு. மைக்கு சின்னம் 2வது இடத்துல இருக்கு. வந்த ஐ பெரியசாமி அவர்கள் கூட 1 மேல 1 மேல 1, அதாவது 1 மேல 1னா 2க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த 2ஆம் இடத்துல இருக்கிற இந்த மைக்கு சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். விக்கிரவாண்டி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அபிநயா பொன்னிவளவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தது